Hi friends, இன்னைக்கு நம்ம Corel Draw-ல ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் டிசைன் வந்துட்டு Corel Draw-ல எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பாப்போம். ஃபர்ஸ்ட் இங்க வந்து லெட்டர் நிக்கா இங்க வந்து A4 வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு இங்க வந்து லேண்ட்ஸ்கேப்ல வெச்சுப்போம். வெச்சிட்டு இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ்க்கு அதை எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு இங்க கரெக்ட்டா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டாச்சா போட்டுட்டு இங்க இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோனே இங்க இன்டராக்டிவ் ஃபில் டூல்னு இருக்கு அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டோனே இங்க வந்து நமக்கு எலிப்டிக்கல் ஃபவுண்டைன் ஃபில்னு வருது ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோனே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல வந்துரும். இந்த ரவுண்ட் ஷேப்பை நம்ம வந்து இங்க வச்சுப்போம். இதை வச்சுட்டோம்னா நமக்கு நல்லா ரவுண்டா வந்துரும். இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பெருசாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல பிளாக் வச்சுட்டு இங்கே நடுவில் வந்துட்டு இங்கே 60% பிளாக்குன்னு இருக்குது அதை கொடுத்துருங்க. நம்மளுக்கு இந்த பக்கத்தில் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பெருசாக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நல்லா அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே பென் டூல்னு வருது அந்த பென் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இப்படி போட்டுட்டு இந்த ட்ரையாங்கிள் பாக்ஸ் போடுவோம்ல அந்த மாதிரி இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு அதே மாதிரியே இந்த இன்டராக்டிவ் ஃபில் டூலுக்கு அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கும் வந்துட்டு இதே மாதிரியே ரவுண்டு கொடுத்துக்கோங்க. எலிப்டிக்கல் ஃபவுண்டைன் ஃபில் இதை நல்லா சரிசமமாக இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பெருசாக்கிடுங்க. இப்போ இங்கே இருக்குல்ல பிளாக் இதில் வந்துட்டு நம்ம 90% பிளாக்குன்னு இருக்குல்ல அதை கொடுத்துப்போம். இங்கே வந்துட்டு நம்ம இதே 60% பிளாக்குன்னு இருக்கா அதை கொடுத்துப்போம். லைட்டாக இங்கே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு லைட்டாக இப்படி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி சின்னது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே கண்ட்ரோல் டின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு மிரர் நிற்கா மிரர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதே எடுத்துகிட்டு வந்துட்டு இது மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சாச்சா வச்சுட்டு இங்கே எப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இன்டராக்டிவ் ஃபில் டூலுக்கு அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுக்கு லீனியர் ஃபவுண்டைன் ஃபில்னுக்கு அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ரெட் கலரில் கொடுத்துருங்க. இங்கே வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் கொடுத்துருங்க. இந்த ரெட்டு நம்மளுக்கு நல்லா தெரிறது மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ப்ரௌன் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே வர மாதிரி இந்த மாதிரி வச்சாச்சா வச்சுட்டு இது இருக்குல்ல இதை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் ஹோம்னு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு இது ஃப்ரண்ட்டில் வந்துடும் அது பின்னாடி போயிடும். இப்போ இது இருக்குல்ல இந்த சிகப்பு கலர் இதை அப்படியே கண்ட்ரோல் டின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இதை கண்ட்ரோல் ஹோம்னு கொடுத்துருங்க. நம்மளுக்கு முன்னாடி வந்துச்சா இதை கரெக்டாக இது மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இதை மாதிரி சின்னது பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் வர்றது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு அதே மாதிரி இந்த இன்டராக்டிவ் ஃபில் டூலுக்கு அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இந்த எல்லோ இருக்குல்ல இந்த எல்லோ கொடுத்துருவோம். இங்கே வந்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி எல்லோ கொடுத்துருவோம். இதை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா இப்போ இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். இப்போ இது இருக்குல்ல இந்த எல்லோ இதுக்கு இந்த ஷேடோ இருக்குல்ல இந்த ஷேடோ கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ரெசென்ட்டில் போயிட்டு ஃப்ளாட் பாட்டம் ரைட்டுன்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை இதுக்கு நல்லா இந்த மாதிரி வர்றது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா இது நல்லா இந்த மாதிரி மேலே போகாமல் கீழே வர மாதிரி இந்த மாதிரி வச்சாச்சா நெக்ஸ்ட் இந்த ரெட் கலர் இருக்கா அதுக்கும் இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதே ஷேடோவை கிளிக் பண்ணிட்டு ஃப்ளாட் பாட்டம் ரைட் கொடுத்துட்டு அதே மாதிரியே இதையும் இதுக்கு கீழே வர மாதிரி நெக்ஸ்ட் இது இருக்குல்ல இதுக்கும் அதே மாதிரியே இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஷேடோவில் போயிட்டு ப்ரெசன்ட் ஃப்ளாட் பாட்டம் ரைட்டு கொடுத்துட்டு இதையும் நல்லா இதுக்கு கீழே இந்த மாதிரி வர்றது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இங்கே பேட்ச் போட போகிறோம். அந்த பேட்ச் வந்துட்டு இந்த இம்போர்ட்டில் போயிட்டு எடுத்துப்போம். இந்த பேட்ச் இருக்குல்ல இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுப்போம். இந்த வீடியோ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட வீடியோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இதே எஃபெக்டில் போயிட்டு அட்ஜஸ்ட்டில் போயிட்டு நம்ம கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுப்போம். இந்த மாதிரி பிரைட்னஸ் வச்சுட்டு இன்டென்சிட்டி நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இதை நம்ம நல்லா இந்த மாதிரி சின்னது பண்ணிப்போம். சின்னது பண்ணிவிட்டு இங்கே நல்லா சென்டரில் இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இங்கே ஒரு பார்டர் மாதிரி போட்டுப்போம். இந்த வீடியோவும் வந்துட்டு இந்த பார்டர் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இதுவும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதை கண்ட்ரோல் சி காப்பின்னு கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு கண்ட்ரோல் வி பேஸ்ட்டுன்னு கொடுத்துருவோம். இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை அப்படியே கண்ட்ரோல் டின்னு எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டின்னு எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு சேமாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்தாச்சா இது ரெண்டுத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிட்டு கண்ட்ரோல் டின்னு கொடுத்துட்டு குரூப்புன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு விர்த்து வந்துட்டு நம்ம 7.5ன்னு கொடுத்துப்போம். இதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இதை அப்படியே கண்ட்ரோல் டின்னு கொடுங்க. கண்ட்ரோல் டின்னு கொடுத்துட்டு மிரர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கீழே இந்த மாதிரி வச்சுருங்க இதுக்கு சேமாக. இப்போ இது இருக்கிற திருப்பி இதை கண்ட்ரோல் டின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே 90 டிகிரின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது ரொட்டேட் ஆகிடுச்சா இதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இது ரெண்டும் டச் ஆகிற மாதிரி இங்கே வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஹோம்னு கொடுத்துருங்க. அப்போ நம்மளுக்கு இது ஃப்ரண்ட்டில் வந்துடும். இது உள்ளேருந்து வர மாதிரி வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து சர்டிஃபிகேட்டுக்கு எழுதுவோம்ல அது வந்துட்டு ஆல்ரெடி இங்கே எழுதி வச்சுருக்கோமா அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருவோம்.
கோரல் ட்ராவில் வந்துட்டு எப்படி டெக்ஸ்ட் எழுதுறன்ற வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துப்போம். இது எல்லாத்தையும் இப்படியே செலெக்ஷன் பண்ணிப்போம். செலெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ஒயிட் கலரில் கொடுத்துருவோம். இந்த நடுவில் இருக்குல்ல, இதுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் இந்த லைன் இருக்குல்ல, இது செலெக்ஷன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணால் ஒயிட் கலர் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த லைன் இருக்குல்ல, இதையும் செலெக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு ஒயிட் கலரில் வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட சர்டிஃபிகேட் டிசைன் வந்துட்டு கோரல் ட்ராவில் ஈஸியாக வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு.